ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஹைதராபாத் விசிட்டோட பார்ட் 2 ஷாப்பிங் தான் என்னென்ன பண்ணோன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சார்மினாரில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணோம். அந்த ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம். உங்களுக்கே தெரியும், சார்மினாரில் 4 பக்கம் 4 கேட் இருக்கும். அந்த 4 கேட்டை சுற்றினாலும் ஒவ்வொரு இடத்துல ஒன்று தான் இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக வளையல், ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம ஷூஸ் அது இதுன்ட்டு, ஒரு கேட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஒரு கேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குங்க. எந்த பக்கம் திரும்பி என்ன பார்க்குறது என்ன விடுறது நமக்கு அது அசலுக்கு தெரியாது. அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக வாங்கணும்னு வச்சுட்டு போகிறவங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் வாங்கிட்டு வரலாம். நம்மள மாதிரி அப்பப்போ போய் எதை கிடைச்சாலும் வாங்கலாம் அப்படின்னு போகிறவங்களுக்கு கன்ஃபியூஷனில் தான் விடும். என்ன மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, இது வந்து நான் ஒரு ஆக்சிடைஸ் பேங்கிள் என் பொண்ணு வாங்கினாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees ஈச் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா. ஆனால் இதில் நான் உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்கிறேன். ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்மினாரில் வாங்குறதுக்குன்னா எனக்கு மீஷோவில் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியோ அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு. ஒரு சில ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சார்மினாரில் சீரியஸாகவே வர்த், அந்த மாதிரி டீல்ஸ் வெளியில் கிடைக்கவும் கிடைக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ரெண்டுமே சொல்கிறேன். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோலேயே வந்து 3 ஆக்சிடைஸ் பேங்கிள் இதே மாதிரி டிசைனு 220 rupeesக்கு 3 வருது. இது 100 rupees அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக அப்படின்னு தோணுச்சு. அதனால் அது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, என் பொண்ணு சரியான கம்மல் பைத்தியங்க. எவ்வளோ கம்மல் வச்சுருக்கான்னு அவளுக்கும் தெரியாது. அங்கே உள்ளே போய் பார்த்தா அதை எண்றதுக்கான பொறுமை நமக்கும் இருக்காது. அவ்வளோ வச்சுருப்பா. அவள் தான் நிறைய கம்மல் வாங்கினா. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே என் பொண்ணோட ஐட்டம்ஸுங்க. எனக்கு இதோட ரேட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுத்துக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஏன்னா 2-3 கம்மல் ஒரு கடையில் வாங்கிட்டு நம்ம பேரம் பேசி காசு கொடுப்போம் இல்லையா? அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, நம்ம ஒரு மொத்தமாக இருக்கிறது அப்படியே விலை குறைச்சி வாங்குவோம். அதனால் எனக்கு இதோட ரேட் எவ்வளோன்னு கரெக்டாக தெரியாதுங்க. இந்த மாதிரி கம்மல்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இல்லைங்களா? டேங்கிள்ஸ் மாதிரி. என் பொண்ணுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளே பார்த்து இது வாங்கினா. இதில் ஒவ்வொரு கம்மல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 120 ரூபாய் 150 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. எதுவுமே 100 ரூபாய்க்கு உள்ளே கிடையவே கிடையாது. இந்த கம்மலெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருந்துட்டு அப்படியே அவங்க பேரம் பேசி நம்ம வாங்கிட்டு வந்தால் 200 ரூபாய்க்கு வாங்கினா. ஆக்சுவலாக 250 ரூபாயோ 280 ரூபாய் ஏதோ சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா கிராண்டாக பார்ட்டி வேர்க்கு குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருக்குது இல்லைங்களா? அதனால் அவள் பேரம் பேசி எல்லாம் ஒன்று வாங்கினா. இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா ஆக்சுவலாக. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடைஸ் கம்மல். இதெல்லாம் வந்து 100 ரூபாய் 120 ரூபாய்க்குள்ளே தாங்க இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம ஒரு 2-3 கம்மல் அந்த மாதிரி சேர்த்துட்டு அவங்க 500 ரூபாய் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 300 ரூபாய் 350 ரூபாயிலேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு கொஞ்சம் பேரம் பேசி கொஞ்சம் நல்லா வருவாங்க. அந்த மாதிரி நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம். இந்த கம்மல் இதெல்லாமே கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இல்லைங்களா? அதனால் அவள் பார்த்துட்டு வாங்கினா. இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக எங்கள் பக்கத்து வீட்டு குட்டிக்கு கொடுக்கலாம், அந்த செண்டில் அழகாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அவள் தான் இந்த மெட்டல் வளையல் இதெல்லாம் அவங்களுக்காக அவங்க வாங்கிக்கிட்டாங்க. எல்லாமே ஒன்று 100 ரூபாங்க. இந்த வளையல் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பர்ஃப்யூம் வாங்கிக்கிட்டாங்க. இது வந்து 100 ரூபாங்க. நம்ம முன்னாடியே ஆக்சுவலாக வந்து வாசனையெல்லாம் செக் பண்ணி கொடுத்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குமா என்னன்னு தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இதை செக் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்களா வளையல் எல்லாமே கொஞ்சம் ரோல் கோல்டு தாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் வேர்த்தாக தோணுச்சு. ஒன்று 100 ரூபா தான். ஒரு 2-3 டைம் சும்மா வெளியில் போட்டுட்டு போயிட்டு வரத்துக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதெல்லாமே நான் எனக்காக வாங்கிக்கிட்டேன். பார்த்தீங்களா? ஒன்று 100 ரூபா தாங்க இது. நான் அதனால் கொஞ்சம் ஒரு 3-4 பேங்கிள்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது பார்த்தீங்களா டிசைன்ஸு. இங்கே நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ரோல் கோல்டாகவே இருந்தாலும் மினிமம் 300 ரூபாய்க்கு கம்மி நான் எங்கே பார்க்கவே இல்லைங்க. தமிழ்நாட்டிலையும் பார்க்கல, பெங்களூர்லேயும் பார்க்கல. சீப்பாக கொடுக்கவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஏதோ இந்த கிளிப்பு வாங்கினாங்க. பாப்பா தான் வாங்கிக்கிட்டா, அவளுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. 30 rupees 40 rupees தாங்க. இது ஏதோ அவ்வளோதாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு குட்டிக்கு கொடுக்கலாம். பாப்பா அங்கே ஒரு பாப்பா இருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸ்லிப்பரை பார்த்தோன்னே எனக்கு அந்த பாப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே, இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா தாங்க. எனக்கு நல்லாயிருக்கு, வேர்த் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இதை நான் வாங்கினேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து இந்த ஸ்லிப்பர் அவளுக்காகன்னு அவள் வாங்கிக்கிட்டா. அவள் வந்து கேட்டோன்னமே ரொம்ப ஷாக் ஆகிட்டா. ஏன்னா அப்போ தான் ஒரு 10 நாள் முன்னாடி ஆன்லைனில் வந்து ₹500 இதே மாதிரி 2 ஸ்லிப்பர் வாங்கினா. இங்கே வந்து ₹200 குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன், சாஃப்டாக இருக்குது. இன்னொன்னுமே ஷாக் ஆகிட்டா. ஐயோ தெரியாதனமாக வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, இது எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் வாங்கிக்கிட்டாங்க. நம்ம தான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அதனால் விட்டாச்சு வாங்கிக்கிட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மக் செட் வாங்கினேங்க. நம்ம டெய்லி யூஸ்க்கெல்லாம் காஃபி குடிக்கிறதுக்கு, சாய் குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு 6 கப் ₹80 தாங்க. அதனால் சரி வந்து வாங்கினேன். நான் இதெல்லாம் நம்ம வெளியில் போய் கடையில் வாங்கினா மினிமம் ₹100 ₹150 கம்மி இங்கே சொல்லவே மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு குவான்டிட்டியும் எங்கள் வீட்டில் இவ்வளோ குடிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்க முடியும். அதனால் நான் இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். என் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு செட்டு இது வாங்கிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எது உடையுதோ இல்லையோ காஃபி மக்கு வாரத்துக்கு எப்படினாலும் உடச்சிருவாங்க, 1ஓ 2ஓ. இது நிறைய தேவைப்படும், வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறக்கே இது போய்கிட்டே இருக்கும். அதனால் இது எனக்கு ஒரு நல்ல டீலாக தோணுச்சு. ₹60 ₹80 6 கப்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அப்படியே வாங்கினேங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாரீங்க. இதுக்கு கண்டிப்பாக நான் போகல. ஆக்சுவலாக இந்த ஹைதராபாத் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருந்தது. அவள் கூட அப்படியே நாங்களும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அவள் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஆர்எஸ் பிரதர் இருக்குது மம்மி அப்படின்னு சொல்லி போய் சம்மருக்காக 4 சாரீ வாங்கிட்டு வரலான்னு எனக்கு வாங்கிட்டு வந்தா. அவ்வளோ எனக்கு அவளுக்கு சாரியை பற்றி தெரியாது. அதனால் ஏதோ புல்லை வாங்கிட்டு வந்திருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான காட்டன், மீனா காட்டன் அந்த மாதிரி தான் சொன்னா பாப்பா. ஒன்று எனக்கும் வந்து ரேட்டுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. இது பார்த்தீங்கன்னா ₹645. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ₹645 இதோட ரேட்டு. இது வித் ப்ளவுஸோடு வருது. காட்டனுமே குவாலிட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இது எனக்கு ஒரு நல்ல டீலாக தோணுச்சு. இது வந்து என் பொண்ணுக்கு இந்த கலர் எதுக்கு பிடிச்சதுன்னு எனக்கே சத்தியமாக தெரியாது. ஆனால் அவள் தான் பிடிச்சிருக்கு, இது நல்லாயிருக்கும், உனக்கு கட்டினா நல்லாயிருக்கும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்க் மாதிரி அப்படியே மிக்சட் ஆகிட்டு காட்டன் கிளாத்து தாங்க. இது கூட பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு வந்தா. இது பார்த்தீங்க அப்படின்னா ₹1200. அவளுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாள். இதில் இவள் வாங்கிட்டு வந்ததுலேயே எனக்கு பிடிச்ச சாரீ எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தாங்க. இந்த கலர் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கட்டுனாலும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுனது இது ஒன்று தான். ஆனால் இருக்கிறதுலே இதுதான் சீப்பான சாரீ. பார்க்குறதுக்கே எனக்கும் கலர் ரொம்ப நல்லா இருந்தது, பிரைட்டாக டிசைன்ஸு பிரிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹375 தாங்க. எனக்கு இது என்னமோ நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஊரில் ₹375 காட்டன் கிடைக்குதான்னா எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க, நான் பார்க்கவே இல்லை. எதனால ₹500 ₹600 மேலே தான் நம்ம ஊரில் காட்டன் இருக்குது. இது ₹375 நிஜமாலுமே நான் ஷாக் ஆகிட்டேன் இதுக்கு. அவ்வளோதாங்க எங்களோட ஹைதராபாத் ஷாப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.